கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவிடி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு குழப்பங்களை தீர்ப்பவன் தான் குரு. ஒரு மனிதன் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறான் சார், இந்த மன உளைச்சல் தீருமா? ஃபினான்ஷியல்ல ப்ராப்ளம், ஒரு பண ரீதியாக நான் மன உளைச்சல் இருக்கேன் சார், பணம்லாம் இருக்கு சார், வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளால் மன உளைச்சல், இது ஒரு பக்கம். பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கூட எனக்கு ஓகே சார், நண்பர்களால் மன உளைச்சல், நண்பர்கள் கூட ஓகே சார், ஒர்க் பண்ணுற இடத்துல ஸ்டாஃப்னால, ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு மேலே இருக்க அதிகாரிகளால் ரொம்ப ப்ரெஷர் சார், இது ஒரு மன உளைச்சல். அதுக்கு அடுத்தது ஒர்க்கே கிடைக்கல சார், ரொம்ப டவுன், எனக்கு ஒர்க்கே கிடைக்கல, வேலையே கிடைக்கல, என்னுடைய தகுதிக்கு எதுவுமே கிடைக்கல, இப்படி ஒரு மன உளைச்சல். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியலன்னு மன உளைச்சல். மன உளைச்சல், மன உளைச்சல், மன உளைச்சல், இது எல்லாம் பெரிய குழப்பத்துக்கு போய் இந்த உலகத்துல வாழலாமா வேண்டாமா, இந்த அளவுக்கு மனசை போய் காயப்படுத்திடுங்க. இந்த குழப்பங்கள் தீரணும்னா ஒரு சரியான குருவை நாம தேர்ந்தெடுக்கணும். முதல்ல அதான் வேலையே. நம்ம சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேட்கிறோம், பெத்த அம்மா அப்பாட்ட போய் கேட்கிறோம், அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீ பண்ணது தப்பு, நம்ம மேலதான் குறை சொல்லுவாங்க, என்னன்னு கூட யாரும் யோசிக்க மாட்டாங்க. நண்பர்கள்ட்ட போனா என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ள விடுறா, மாப்பிள்ள வேற ஒண்ணு பாரு. ஒரு லேடியா இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? விடு, நம்ம வேற ஒண்ணு பார்ப்போம். இப்படிதான். ஆக யாரும் நமக்கு என்ன எதிர்கால தீர்வுங்கிறத கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்மளை பத்தி தெரியாத ஒரு ஆளுகிட்ட நம்மளை நாம ஒப்படைக்கணும். எனக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் நமக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். அதை தான் கடவுள்கிட்ட கேட்க சொல்றோம். கடவுள் தான் குரு. அதே மாதிரி இந்த மனித உலகத்துல, இந்த உலகத்தில் நாம் ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கணும். நல்லது கெட்டது, இதுக்குதான் ஜோதிடமே சொல்றான். ஜாதகத்தை எடுத்து அப்படி பார்க்கிறோம். ஜாதகம் எப்ப எடுக்கணும்? மனசுல குழப்பம் வரும்பொழுது, ஒரு தெளிவில்லாத போது மட்டும்தான் ஜாதகம் எடுக்கணும். அதை எடுத்து எனக்கு ஏன் இந்த தெளிவு இப்ப இல்லை, நான் என்ன பண்ணுனா தெளிவு கிடைக்கும். அப்போ ஒரு குருவோடைய ஆலோசனை இருந்துருச்சுன்னா நம்ம லைஃப்ல 100% சக்சஸ் ஆகும். அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி அடைஞ்சிருக்கார். இந்த பெயர்ச்சியினால் நமக்கு என்னென்ன லாபம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம். ஆனா கண்டிப்பா எல்லாருமே ஒரு குருவை தேர்ந்தெடுங்க, ஒரு கடவுளை தேர்ந்தெடுங்க, மனித உலகத்தில் ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பா குரு வழிகாட்டுவார். நல்லதே நடக்கும். தொடருவோம் நம் பயணத்தை. யதார்த்தத்தை விரும்பும் மேஷராசி நேயர்களே, ஏன் எல்லாருமே யதார்த்தத்தை மீறி இருக்கிறாங்கன்னு நிறைய நேரம் மேஷராசிக்காரர்கள் கவலைப்படுவாங்க. யதார்த்தம்னா என்னங்க? ரியலா இருப்போமே, ஏன்டா கதை விடுறீங்க, ஏன்டா லைஃப்ல பொய்யா சொல்றீங்க, இப்படி யோசிக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். உண்மையை ரொம்ப விரும்பக்கூடியவர்கள், இந்த உண்மை இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். அதுவும் நம்ம கிட்ட உண்மையை ஒருத்தன் பேச மாட்டானா, நம்மளோடு உண்மையா பழக மாட்டானா, நம்ம கிட்ட போய் பொய் சொல்றானப்பா, அப்படி நினைக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு பிடிக்காத ஒரு குணம் என்னன்னா, எதையும் நேருக்கு நேர் பேசுங்கடா, அதை விட்டுட்டு என்னை பத்தி இன்னொரு இடத்துல போய் ஏன் பேசுறீங்க, நான் எதுக்கு உங்களுக்கு ஒரு தலைப்பு செய்தியா வரேன் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள். ஆனா கடவுள்கிட்ட ஒரு தேங்க்ஸையும் மேஷராசி சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? இவங்க நம்மளுக்கு இல்லாம போய் பேசுறான் பாருங்க, அதுல தலைப்பு செய்தியா நம்மளை மத்தவங்க முன்னேற்ற முடியும் இந்த நேரத்துல வாய்ப்பு இருக்கு. நம்ம இல்லாத நேரத்துல நம்மளை தப்பா பேசுறான், அதுவே நமக்கு தலைப்பு செய்தியா வருது, அதுல நம்ம விஐபி ஆக முடியும். ஏன்னா நம்மளை பத்தி எல்லாரும் தப்பா நினைக்க மாட்டாங்கல்ல.
இந்த ஒரு சிலர் பண்ற சில சேட்டைகளுக்கு தான் அடிக்கடி ஆளாகிறார்கள் மேஷராசிக்காரர்கள். அதிகபட்சம் குடும்ப உறுப்பினர்களுடைய தொந்தரவுகள் அதிகமாக மேஷத்துக்கு இருக்கும். ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், குடும்ப உறுப்பினர்கள் நீங்க குடும்பத்தை விட்டு விலகியே போகணும்னு நான் ஆசைப்பட்டாலும், சார் நான் செப்பரேட்டா பிரிஞ்சு நான் ஆஸ்திரேலியா போயிட்டேன் சார், அந்தமான் போயிட்டேன் சார் அப்படின்னாலும் போன் இருக்க ராஜா, விட்டுட்டிய ராஜா, எல்லாத்தையும் மறந்த நீ போனை விட்டுட்டிய, அப்போ உன்னோட ரத்த பந்தம் விடாது ராஜா. உனக்கு போன் வரும், மெயில் வரும், ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு சொல்லும், நீங்க வந்துதான் ஆகணும். அப்போ உங்களை மேஷராசிக்காரர்கள் இல்லாத ஒரு ஃபங்க்ஷனே இருக்காது. நீங்க என்னதான் ஒரு உறவுகளை விட்டு விலகினாலும் உறவுகள் உங்களை இணைச்சிக்கும். ஏதோ ஒரு நீங்க அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சியா, சொந்த பந்தங்கள் எல்லாத்தோடையும் ஒரு கனெக்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க எங்கதான் விலகினாலும் விடாது. இதுதான் மேஷம். இப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி சகாய குரு. ரொம்ப சிம்பிள். இந்த குருவ பயிற்சியை பத்தி ரொம்ப கவலையே படாதீங்க. 3வது வீட்டுக்கு வந்திருக்காரு. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால நீங்க பல பேரை தோழமையா ஆக்கிக்க போறீங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு எதிரியா இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் நண்பனா ஆக்க போறீங்க. அதான் நடக்க போகுது. நீங்க இவங்களை எதிர்ப்பா நினைச்சிருப்பீங்க, இவங்களை பகையா நினைச்சிருப்பீங்க, அவன் நண்பனாயிடுவான். எல்லாரையும் கை கொடுக்க போறீங்க, எல்லாரையும் தோல் போட போறீங்க, தோல்ல கை போட போறீங்க. இது நடந்தே தீரும். மிராக்கிளா இருக்கும் உங்க லைஃப். இப்ப பாருங்க சார், இது எதிர்பார்க்கவே இல்லைங்க, எனக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது, ஆனா இவனோட ஏன் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு. பரவாயில்ல சார், கெட்டவன் மாதிரி நான் நினைச்சேன், இவன் நமக்கு நல்லவனாவே இருக்கான் சார் அப்படின்னு நீங்க இதை சொல்லுவீங்க. அப்ப எல்லாத்துலயும் நல்லதுங்க சகாய குரு. இந்த குரு கெடுக்க முடியாது அவரால். அவர் உங்களுக்கு சகாயப்படுத்துறதுக்கு வந்துட்டார். உங்களை செல்ஃப் கான்பிடென்ட் அதிகப்படுத்த போறார். இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ கதவுகளை திறந்து பார்த்தீங்க, எப்படியாவது தப்பிச்சிடலாம், எப்படியாவது ஒரு விஷயம் நடக்காம பார்த்துடலாம், எப்படியாவது ஒரு விஷயத்த நாம நினைக்கிற மாதிரி கொண்டு போகலான்னு. ஆனா கடவுள் நீங்க நினைக்கிறது தான் கொண்டு போறாரு, அதை வேற விதத்துல கொண்டு போறாரு. அவருக்கு தெரியும் உங்களுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு. அப்ப இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமானதை கொடுக்க போறார். வீடாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், சுபகாரியங்களாக இருக்கட்டும், நீங்க வாங்கக்கூடிய எந்த செய்திகளாக இருந்தாலும், செலவுகளாக இருந்தாலும், நல்ல விஷயங்களாக குரு உங்களுக்கு மாத்தி தரப்போகிறார். எதையும் விலகி இருக்க நினைக்காதீங்க, விரும்பி இருங்க நினைங்க. நிச்சயமா உங்க விருப்பங்கள் நிறைவேற போகுது. குரு பகவான் உங்களுக்கு முழு அனுகிரகத்தை கொடுக்க போறார். கவலை இல்லாம ராஜா மாதிரி இருங்க மேஷராசிக்காரர்களே. என்னைக்கும் குரு உங்க பக்கம். நல்லதே நடக்கும். என்ன நேயர்களே, நம்ம பேசுனது தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ராசியை பத்தியும் நம்ம பேசணும். பொதுவா நாம எல்லாருமே ஒரு குரு கிட்ட சரண்டர் ஆயிட்டோம்னா நிச்சயமாக நம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மனக்குழப்பங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும். இப்ப நம்பிக்கை வந்திருக்குல்ல, கண்டிப்பா தீர்வு கிடைச்சிரும்ல. நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மன கஷ்டங்கள் முழுமையாக விலகும். நாம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே பரிகாரம், சிவாலயத்தில் குரு தட்சிணாமூர்த்தின்னு தெற்கு நோக்கி இருப்பார். அந்த சுவாமி கிட்ட போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு 15-20 நிமிஷம் குருவுக்கு நேருக்கு நேர் பார்த்து உட்காருங்க. உட்காரும் போது ஒரு சின்னதா நீங்க கர்ச்சீஃப் வச்சிருப்பீங்க, அந்த கர்ச்சீஃபை போட்டுட்டு அது மேல உட்காருங்க. சாதாரண அவரை கண் கொண்டு நேர பாருங்க. இன்னைக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த வியாழக்கிழமை, முக்கியமா முடிஞ்சா காலையில் 6 to 7, மத்தியானத்தில் கோயில் திறக்க மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி சாயரட்ச 8 to 9, வாய்ப்பு கிடைச்சா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா பொதுவா ஒரு நேரத்துல நீங்க அந்த சுவாமி கிட்ட உட்கார்ந்து நேருக்கு நேர் பார்வையில மனசார சில பிரார்த்தனைகளை செய்யுங்க. எனக்கு இது வேணும் அப்படின்னு கேளுங்க. நிச்சயம் குரு பார்வை உங்கள் பக்கம் விழும். செஞ்சு பாருங்க, சிறப்பா இருப்பீங்க, நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.